அம்மாடி பிள்ளைங்களா, என்னம்மா பண்றீங்க? இங்க வாங்கம்மா, யார் வந்துருக்காருன்னு பாருங்கம்மா. ஏம்மா கும்மி வந்துட்டியா? இரு வர. இப்போதான் உனக்கு வீட்டு பக்கம் வர நேரமாச்சா? நாங்கள் வீட்டுக்கு வருவோம் தெரியல, எங்கே தான் போனேன், ஆளையே காணும் உன்னை. வீட்டில் வர இவ கூட ஒரே தொல்லையாக போச்சு. வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் கூட உங்கள் 2 பேரும் அமைதியாக இருக்க முடியாது. வந்தவொடனே எதுக்கு சண்டை போடுங்க, ஏன் சண்டை போடுங்க தெரியாமல் சண்டை போட்டுட்டு இருப்பீங்க. இதே உங்களுக்கு வேலையாக போச்சு. நான்லாம் ஒன்றும் சண்டை போடலாம், உன் சின்ன பொண்ணு தான் சண்டை போட்டா. வேணா நீ அவளே கேட்டுக்கோ, என்னையே சும்மா சொல்லிட்டு இருக்காத சரியா? நிக்கிதா, நிக்கிதா என்ன பண்ணிட்டு இருக்க? அவளா அங்கே நல்லா டிவி போட்டுட்டு பாட்டு வச்சுட்டு நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா, போய் நீயே பாரு. என்னது டான்ஸ் ஆடிட்டு இருக்கல்லா? நிக்கிதா இங்க வா, கேக்குதா இல்லையா உனக்கு? டிவி ஆஃப் பண்ணிட்டு வா. என்னம்மா சொல்லுதோ வர இரு. அதான் உன் பொண்ணு வராத, அவளே கேளு என்ன பண்ணான்னு. ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா மாமா, டென்டக்கு 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 டென்டா. ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா மாமா, டென்டக்கு டென்டக்கு டென்டக்கு. சேலை 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 கட்டினா குறுன்னு பார்ப்பாங்க, குட்டை குட்டை கவுனம் போட்டா குறுக்க மறுப்பா பார்ப்பாங்க. ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா மாமா, டென்டக்கு 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 டென்டா. ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா மாமா, டென்டக்கு 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 டென்டா. அம்மா என்னம்மா சின்ன பொண்ணு ஒரே நாள் இவ்வளோ ஐட்டம் வந்துட்டா? நீ இந்த சைடு வா, நான் அப்புறம் என்னன்னு ஃபுல்லாக சொல்கிறேன். ஆனதெல்லாம் போதும் அம்மா. வீட்டில் ஒரு வேலை சொன்னால் செய்தெல்லாம், படிக்க சொன்னால் படிக்காது. அதெல்லாம் விட்டு இந்த டான்ஸ் ஆடில் மட்டும் உனக்கு குறையில்ல. நிக்கிதா கொஞ்சம் நிறுத்து உன் ஆட்டத்தை. நிக்கிதா எவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்காங்க, காதில் விழுதா விழலையா? உங்களுக்கெல்லாம் சொன்னால் புரியாது, ஒன்று வச்சாதான் புரிய போகுது. ஏம்மா உம்மி, எதுக்கு இப்போ நீங்கள் அடிச்ச? உன்னெல்லாம் அடிக்காம வேற என்ன பண்ணுவாங்க? எவ்வளோ நேரம் நிக்கிதா நிக்கிதா கத்திட்டு இருக்க, உனக்கிட்ட டான்ஸ் வர கேட்குது. முதல்ல உன் கையும் காலை கீழே இருக்கு. ஏமோ நீ கும்மி, நீ ரொம்ப மோசமா. நீ என்னை 2 வாட்டி பேச சொல்லி கூப்பிட்டேன், நானே உன்னை பார்த்துக்க போகிறேன். அதுக்கு நீ இப்படி அடிச்சிட்டல நீ. புஷ்பாக்கா எதுக்கு பிள்ளைய போட்டு இப்போ அடிச்சிங்க? நீ சும்மா இரு பெரிய பொண்ணு. ஒரு எழுத்து படிக்கிறதுல, வீட்டு வேலை ஒழுங்காக செய்யுது. ஸ்கூலுக்கு போனால் அந்த வந்து பேக்கு கூட ஒழுங்காக ஒரு இடத்துல இருக்கிறதுல, எங்கன்னா தூக்கி போட்டு டிவி போட்டு இது மாதிரி டான்ஸ் ஆடிக்கிது. கூட மதிக்காமல் தேவ டான்ஸ் ஆடினா என்ன பண்ண முடியும்? எவ்வளோ நேரம் கற்றுட்டு இருக்கேன். அதில் தான் ஒன்று வச்சேன். இப்போல்லாம் வச்சாதான் உங்களா கேட்பாளுங்க. ஏம்மா கும்மி சும்மா நீ எதுனா சொல்லிட்டு இருக்காத. டான்ஸ் தான் நான் கூப்பிட்டா நானே திரும்பி இருப்பேன். அதுக்கு போட்டு நான் அடிச்சிட்டல, போ நான் போகிறேன். சாப்பிட பார்த்துக்கா, நான் கூப்பிடாத. புஷ்பாக்கா இருந்தாலும் நீங்கள் பிள்ளைய அப்படி கை நீட்டி அடிச்சுருக்க கூடாதுக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெரிய பொண்ணு. ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, கூப்பிட்றாங்க, என்ன விஷயம் சொல்றது கூட அப்படி எதுவுமே காதில் வாங்காமல் இந்த மாதிரி டான்ஸ் ஆடினா போகிற வீட்டில் இதே தானே அவளுக்கு பழக்கம் வரும். அதுக்கு தான் நான் அப்படி ஒன்று வச்சேன். அப்போ தான் அவளுக்கு மதிப்பாளுங்க, இல்லைன்னா நம்மளே ஏறி போட்டு மிதிச்சிடுவாளுங்க. ஏம்மா கும்மி, யாருமா இவங்க? சின்ன பொண்ணு மாதிரி இருக்கிறாங்க, ஆனால் பேர் பெரிய பொண்ணு சொல்கிறேன். யார்? இவங்களா? சின்ன பொண்ணோட அத்தை தான், பேர் பெரிய பொண்ணு. இவங்கள காட்டுறதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சண்டை போட்டு என்னையும் டென்ஷன் பண்ணி விட்டீங்க. ஒரு நாளாச்சும் பள்ளிக்கூடம் விட்டு வந்து என்ன வேலை செய்யுது இல்லை படிக்கிறது என்ன பண்ணிருக்கீங்களா? அதை மட்டும் பண்ணிடாதீங்க. சண்டை போடுறது, சாட்சிக்க வேண்டியது, இதே தான் உங்களுக்கு வேலையாக போச்சு வர. ஏம்மா கும்மி, நான் என்ன பண்ணேன்? நான் வரும்போது நீ இல்லை, நீ எதோ எழுதி வச்சிருந்த. அவள் படிச்சா பாட்டில் கவுத்து வந்துட்டான். நான் வந்து கேட்குறேன், அம்மா எங்கடி போனாங்க, என்ன எழுதாங்க? அவள் எதுவுமே சொல்லலாம். நீ சாவி சடம் தான் சொன்னான். சரி கால் பண்ணடி வருவாங்க சொன்னேன். அதுக்கு உன் ஃபோன் இருக்குல்ல, நீ பண்ணுன்னு என்கிட்ட திம்மராக பேசுகிறா. என் ஃபோன் சார்ஜர்லன்னு சார்ஜர் போட்டேன். அதுக்குள்ளே அவள் அப்படி பேசுகிறா. வந்ததும் கை கால் கூட கழுவாமல் டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. இதெல்லாம் நீ அவளை கேட்காது, என்னையே எல்லாமே நீ கேட்டுனுரு. இப்போ உனக்கு ஒரு 4 பொண்ணு கூட இருக்கா. அவளுக்கு வச்ச மாதிரி உனக்கு 4 வச்சாதான் தெரிய போகுது. வர சண்டையும் தொல்லையும் உங்ககிட்ட ஓய மாட்டேங்குது. கம்முன்னு போய் பேசாமல் படிக்கிற வேலையை பாருங்க. முன்னுக்கிட்டே வரதான், அவளை மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டான், நம்மளே எதுனா சொல்லி நடப்பா. எக்கா சரிக்கா, கோவப்பட்டதெல்லாம் போதும். எனக்கு கொஞ்சம் சூடாக இருக்கா, காஃபி மட்டும் கொடுங்கக்கா. இதோல எடுத்துகிட்டு வரல, வந்ததில் இதுங்க சண்டையை பார்த்தது நான் காஃபி கொடுக்கறதே மறந்துட்டேன். இதோ எடுத்துகிட்டு வரேன். பெரிய பொண்ணு இதோ இருமா, 2 நிமிஷத்தில் ஒரு காஃபி போட்டு எடுத்து வந்துடுறேன். முன்னாடி தன்னும் புஷ்பாக்கா இன்னும் மாறவேல போல இருக்கு. அதே கோவத்தில் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க போல இருக்கே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, முன்ன இருந்தது இப்போ பரவாயில்ல, கம்மியாக தான் பண்ணுறாங்க. ஏன் நின்றுட்டு இருக்கீங்க? உட்கார வேண்டியதானே, நான் காஃபி போட்டு எடுத்து வந்துட்டேன், வாங்க குடிக்கலாம். உட்காரலாம் இருக்கட்டும் புஷ்பாக்கா, முதல்ல காஃபியை கொடுங்க குடிக்கலாம். ஏக்கா நீங்கள் குடிக்கலீங்களாக்கா? நீங்கள் குடிங்க பிள்ளைங்களா, நான் அப்புறம் குடிச்சிக்கிறேன். பிள்ளைங்களா, பிள்ளைங்களா இங்கே வாங்களேன். பிள்ளைங்களா இங்கே வாங்க, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னம்மா சொல்லு. இவங்க சின்ன பொண்ணோட அத்தை தான்மா, பேர் பெரிய பொண்ணுமா. அதான் இப்போ தானம்மா சொன்னேன், சின்ன பொண்ணோட அத்தை பேர் பெரிய பொண்ணுன்னு. இல்லை சங்கீதா, பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி எனக்கு என்ன கும்மியா? பெரிய பொண்ணு அத்தை தான் சொல்கிறாங்க. ஆமாம்ல நிக்கி, உங்கள் சின்ன பொண்ணோட அத்தை தான், நான் பேர் பெரிய பொண்ணா. கும்மி இப்போ தான் சொன்னான் என்கிட்ட.
இவங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி சென்னைக்கு போய் வேலைக்கு போயிருந்தாங்கம்மா. வேலையெல்லாம் முடிச்சுட்டு போட்டு இப்போ தான் வந்தாங்க. இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறாங்க. அதுதான் உங்கள் காட்டலான்னு வந்த கூட்டிட்டு அதுக்குள்ளே நீங்கள் 2 பேர் சண்டை போட்டு வீட்டில் பெரிய சண்டையாக்கி வச்சுருக்கீங்க. ஆண்டி, நீங்கள் சென்னையிலேருந்து இங்கே வந்திருக்கீங்களா? ஏன் சென்னையில் வேலை எதுவும் செட் ஆகல சொல்லிட்டு இங்கே வந்துட்டீங்களா, இல்லை சென்னை போட்டுக்கல நீங்கள் வந்துட்டீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிக்கி. நான் இங்கே தான் பிறந்து வளர்ந்தேன். 4 வருஷம் வேலைக்காக தான் சென்னைக்கு போயிருந்தேன். இப்போ வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் இங்கே தான் வந்துட்டேன். இனிமேல் இங்கே தான் இருப்பேன். அப்படிங்களா? ஆனால் நீங்கள் பார்க்க அப்படியே சின்ன பொண்ணு மாதிரியே இருக்கீங்களே. அவதாம்மா என்ன மாதிரி இருக்கிறா. சரி பிள்ளைங்களா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? நான் 10th படிக்கிறேன் ஆண்டி. சங்கீதா, நீ என்னம்மா படிச்சுட்டு இருக்க? நான் 12th படிக்கிறேன் ஆண்டி. 2 பேரும் 10th 12th படிக்கிறீங்களா? ஆனால் உங்கள் அம்மா 8th 10th சொன்னாங்க. எங்கள் அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது. எங்களை அடிக்கிறது எங்களை திட்டுறது மட்டும்தான் தெரியும். நாங்கள் என்ன படிக்கிறோம் என்ன செய்யறோம் கூட தெரியாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. இவளுங்க சொல்லுவாளுங்க, நம்மளுக்கு அடிக்கடி மறந்துடும். எட்டாப்பு தான் நல்லா ஞாபகம் இருக்கும். அதனால எனக்கிட்டலாம் டக்குன்னு எட்டாப்புன்னு வாயிலேருந்து வந்துடுது. நான் என்ன பண்ணுறது சொல்லு? சரி சரி இருக்கட்டும் குஷ்பாக்கா. பிள்ளைங்களா, நீங்கள் ஆன்ட்டிலாம் ஒன்றும் கூப்பிட வேணாம். நான் எனக்கு சின்ன வயசு ஆகுது. நீங்கள் சின்ன பொண்ணு நான் அத்தனை தானே கூப்பிட்றா. நீங்களும் நான் அதே மாதிரி அத்தனையே கூப்பிட்ருங்க. சரிங்க அத்தை.